அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நாள் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு திடீரென்று ஆய்வு செய்வதற்காக கல்வி அமைச்சர் தன்னுடைய தனிப்பட்ட காரில் மிக ரகசியமாக அந்த கிராமத்திற்கு சென்றாராம். செல்லுகிற வழியில் திடீரென்று அவருடைய கார் பழுதடைந்து விடுகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பள்ளி சிறுவன் ஒருவன் அந்த வழியை வந்து இவரை பார்த்து, ஐயா, உங்கள் காருக்கு என்ன பிரச்சனை, நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்கிறான். அதற்கு அந்த கல்வி அமைச்சர் அந்த சிறுவனிடத்துல, உனக்கு காரை பற்றி என்ன தெரியும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த சிறுவன் சொல்லுகிறான், என்னுடைய தந்தை வந்து ஒரு மெக்கானிக், அதனால எனக்கு ஒரு சில வேலைகள் தெரியும் என்று சொல்லுகிறான். அவனை நம்பி அந்த கல்வி அமைச்சர் தன்னுடைய காரை வந்து சோதிக்க அனுமதிக்கிறார். சிறிது நேரத்தில் சோதித்து அவரிடம் இருந்த உதிரி பாகங்களை போட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த காரை மறுபடியும் அது நல்ல முறையில் சீராக ஓடுவதற்கு அந்த சிறுவன் உதவி செய்கிறான். அந்த கல்வி அமைச்சர் தான் யார் என்று சொல்லாமலேயே, சரி, பள்ளி சிறுவனை போல இருக்கிறாய், இன்றைக்கே நீ பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டாராம். அதற்கு அந்த சிறுவன் சொன்னானா, எங்கள் வகுப்பிலேயே ஒஸ்ட் மாணவன் நான் தான், அதனால் எங்கள் ஆசிரியர் சொன்னார், இன்றைக்கி கல்வி அமைச்சர் வராரு, உன்னை மாதிரி வந்து ஒழுங்கினமான எந்த அறிவும் இல்லாத ஒரு மாணவன் என்னோட வகுப்பில் இருந்தால் எனக்கு அவமானம், அதனால் இன்றைக்கி என் வகுப்பில் இருக்காத, நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வா என்று சொன்னார், அதனால தான் நான் வீட்டுக்கு திரும்பி செல்கிறேன் அப்படி என்று அந்த சிறுவன் சொன்னானா. அந்த கல்வி அமைச்சர் அந்த சிறுவனை தன்னுடைய காரில் அமர்த்தி கொண்டு அதே பள்ளிக்கு சென்ற நேரத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். கல்வி அமைச்சருடைய காரில் அறிவே இல்லாதவன், எதுக்கும் உதவாக்கரை என்று அழைக்கப்படுகிற அந்த மாணவன் இறங்குகிறான். அப்பொழுது அந்த கல்வி அமைச்சர் இந்த மாணவனை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி, இன்றைக்கு எனக்கு உதவி செய்த உத்தமமான குழந்தை இவன், அறிவோடு அதை செயல்படுத்தக்கூடிய திறனையும் கொண்ட ஒரே மாணவன் இவன்தான் அப்படி என்று ஒரு சிறப்பு சான்றிதழை கொடுத்து அந்த மாணவனை எல்லோரும் முன்னிலையிலும் உற்சாகப்படுத்தினாராம். 2 பாடங்கள், ஒருவருடைய உருவத்தையும் அல்லது ஒருவருடைய வெளிப்புறத்தையும் பார்த்து அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, திறமையானவர்களா திறமையற்றவர்களா என்று நம்மால் யூகிக்க முடியாது. முதல் பாடம். 2வது பாடம் என்பது, கல்வி என்பது வெறும் ஏட்டு கல்வி மட்டும் கல்வி அல்ல, அதை செயல்படுத்தக்கூடிய திறன் இருந்தால் மட்டுமே அது கல்வி உயிர் பெறுகிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏட்டு கல்வியோடு அதை செயல்படுத்துகிற செயல் திறனையும் கற்றுக் கொடுப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.